வணக்கம். ஆன்மீக செய்திகள். சென்னை திருவொற்றியூர் கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் பெருமாள் சந்திர வாகனம், சூரிய வாகனம், ஹனுமந்த வாகனம் உள்ளிட்ட சிறப்பு தேரில் வீதியுலா புறப்பாடு நடைபெற்றது. இன்று காலையில் பெருமாள் எழுந்தருளிய கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. 4 மாட வீதிகளிலும் பெருமாள் அருள் பாலித்தார். பல்வேறு வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழங்கினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை நேரு வீதியில் காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. சித்ரா பௌர்ணமியையொட்டி காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜை, மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி நடந்தன. தொடர்ந்து சுவாமிகள் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் அனுஷ பக்த சபா சார்பில் திருக்கல்யாண விருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் மாலையில் திருமண கோலத்தில் அம்மன் வீதியுலா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஓசூர் பிரத்யங்கரா தேவி கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மிளகாய் வத்தல் யாகம் நடைபெற்றது. அதர்வண வேதம் முழங்க சிறப்பு பூஜை செய்தனர். பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா செல்லும் வேடப்பரை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக இளைஞர்கள் காட்டு முனியப்பன் கோயிலில் இருந்து படுகளம் ஓடி வந்து மாரியம்மன் கோயிலை அடைந்தனர். அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து வேடப்பரை நிகழ்ச்சி துவங்கியது. இளைஞர்கள் குதிரை வாகனத்தை தோளில் சுமந்து கொட்டும் மழையில் அம்மனை வழிபட்டனர். பெண் பக்தர்கள் முளைப்பாறை சுமந்து வந்தனர். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். நாளை மஞ்சள் நீராட்டுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடக்கிறது. சுப்பிரமணியருக்கு திருவேங்கட பெருமாள் சீர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்தில் எழுந்தருளினார். திருவேங்கட பெருமாள் பூத வாகனத்தில் அருள் பாலித்தார். ஏழுமலை ராஜகணபதி கோயில் அருகே மண்டகப்படியில் சுப்பிரமணியர் மற்றும் திருவேங்கட பெருமாள் நேற்றிரவு முழுவதும் காட்சி கொடுத்தனர். இன்று காலை சுப்பிரமணியருக்கு திருவேங்கட பெருமாள் சீர் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பெரிய கண்மாய் பகுதியில் எதிர் சேவை சாத்தினார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழா கடந்த 8ஆம் தேதி வெகு விமரிசையாக தொடங்கியது. நேற்று அதிகாலை லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்பாக பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து தீர்த்தவாரி மற்றும் அண்ணாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்தருளி வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு வந்தடைந்தார். அங்கு கள்ளழகருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் ஏகாந்த சேவையில் எழுந்தருளிய கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்து அங்கிருந்து சேஷ வாகனத்தில் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோலத்தில் புறப்பாடாகிய வைகை ஆற்றின் மையத்தில் உள்ள தேனூர் மண்டகப்படியில் எழுந்தருளினார். கருட வாகனத்தில் எழுந்தருளிய சுந்தரராஜ பெருமாள் நாரைக்கு முக்தி அளிக்கும் வகையில் அங்கு கொண்டுவரப்பட்ட நாரை பூஜைக்கு பின் பறக்க விடப்பட்டது. பின்னர் மண்டுகு முனிவரின் உருவ மஞ்சளைக்கு நம்மாழ்வார் திருமொழி பாடல் பாடப்பட்டு சாப விமோசனம் வழங்கும் பூஜை நடைபெற்றது. தேனூர் மண்டகப்படியை வலம் வந்த கள்ளழகர் அங்கிருந்து புறப்பாடாகினார். சாப விமோசனம் அளித்து கருட வாகனத்தில் எழுந்தருளிய போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி சுவாமி தரிசனம் செய்தனர். அங்கிருந்து கள்ளழகர் வண்டியூர் அனுமார் கோயிலில் எழுந்தருளினார். ராமராயர் மண்டகப்படியில் திருமஞ்சனம் ஆகிய பின்னர் நள்ளிரவு தொடங்கி விடிய விடிய தசாவதாரம் நிகழ்வு நடைபெற உள்ளது.